வேளாண் வரவு செலவு அறிக்கை உழவர்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்திருப்பதாக தமிழக காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் தர்மசாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த 3 மாத கால ஆட்சி விவசாயிகள் விரோத ஆட்சியாக தான் நடந்துட்டு இருக்கோம். விவசாயிகளுக்கு சாதகமான ஆட்சியே இல்லை. இந்த பட்ஜெட்டில் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம், பயிர்க்கடன் தள்ளுபடி முழுமையாக நடக்கும்ட்டு. இந்த இதுக்கு நஷ்டஈடு உங்களுக்கு இந்த ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபா வறட்சி நிவாரணம் வழங்கப்படும் என்று எதிர்பார்த்தோம், அதுவும் இல்லை. விவசாய தொழிலாளருக்கு 10,000 ரூபா கேட்டிருந்தோம், மாதத்துக்கு 10,000 ரூபா கொடுன்னு, அதுவும் இல்லை. எங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு அவசர சிகிச்சை பிரிவுக்கு மருத்துவத்திற்கு அனுப்பக்கூடிய ஒரு நிலைமைக்கு, உயிர் பிழைக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமைக்கு, உயிர் போடக்கூடிய நிலைமைக்கு இருக்கிறவங்கள மருந்து கொடுத்து காப்பாற்றுங்கன்னா, எங்களை மேற்கொண்டு பாய்சனை கொடுத்து கொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலையை இந்த தாவக அரசாங்கம் நிறுத்திவிட்டது. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கடும் கண்டனத்தை காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, விவசாயிகளோட பிள்ளை தான் நான், உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை தான் சொன்னீங்க. ஆனால் விவசாயிகளுக்கு ஒரு துளி கூட நீங்கள் செய்யலை. தயவுசெய்து முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்கள் விவசாய குடும்பத்தில் பிறப்பேன் என்று மீண்டும் சொல்லாதீர்கள். நீங்கள் சினிமா துறையிலேயே இருந்து விடுங்கள். எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது. மிகப்பெரிய போராட்டத்தை காவிரி டெல்டா சந்திக்க நேரிடும் என்பதையும் முதலமைச்சர் விஜய்க்கு அவர்களுக்கு எச்சரிக்கையாக தெரிவிக்கிறேன்.